அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தியாயம் 104 சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்லி காட்டுகின்றான்? அந்த நரக நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வாமா அது ராக்க மல் ஹுத்தாமா நாருல்லாஹில் மூக்கதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுத்தமா என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு, ஹுத்தமானா என்ன, நாமும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சுத்தமான என்ன தெரியுமா? மூட்டப்பட்ட அல்லாஹுவின் நெருப்பு. சாதாரணமா மூட்டப்பட்ட நெருப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நான் மூட்டப்பட்ட அல்லாஹுடைய நெருப்பு அது, அல்லாஹ் மூட்டிய நெருப்பு அது, அது ஒருபோதும் அணையாது, அதோடைய வீரியமும் நம்மால் தாங்க முடியாது, அல்லாஹ் மூட்டப்பட்ட நெருப்பு என்று சொல்லிவிட்டு அடுத்து அந்த நெருப்பின் தன்மையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதர் எப்படி தெரியுமா சொல்றாங்க? உங்கள் உலக நெருப்பு இருக்குல்ல, அது நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒரு பாகம்தான். அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நெருப்பை 70 பாகங்களாக 70 மடங்காக ஆக்கியிருக்கின்றான். ஒரே ஒரு மடங்கை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான். மீதி 69 மடங்கை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்றாங்க. அப்போ உலக நெருப்பை விட, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற, இன்னும் நாம மூட்டுகின்ற அந்த நெருப்பை விட எத்தனை மடங்கு அதிகமானது? 69 மடங்கு அதிகமானது. ஒரே ஒரு மடங்கைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம் மூட்டப்படக்கூடிய இந்த நெருப்பாக வச்சிருக்கான். ஒரு பேப்பரை மூட்டுகிறோம், இன்னும் ஒரு விறகை எரிய வைக்கிறோம், இன்னும் ஒரு செம்பை உருக்குகிறோம், இன்னும் ஒரு இரும்பை நம்ம உருக்குகிறோம். அதற்கு தேவையான வெப்பம் டிகிரி நம்ம வெப்பத்தை மூட்டோம். ஒரு தண்ணீர் கொதிக்க வைப்பதற்கு, இன்னும் ஒரு உலை கொதிக்க வைப்பதற்கு, இன்னும் கேஸுடைய பவர் அதற்கு இன்னும் அதிகமானதாக இருக்கும். இன்னும் இதை அணுகுண்டு தயாரிக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அதிகமான நெருப்பை இந்த மனிதர்கள் உருவாக்குறாங்க. அதோடைய பவர் எப்படி இருக்கு? அந்த அணுகுண்டு சக்தி எப்படி இருக்கு? ஒரு பல கிலோமீட்டருக்கு எல்லாம் அழியக்கூடியதாக இருக்கு. அந்த வீடு வாசல் மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் நாசமாக கூடியதாக இருக்கு. அப்போ இந்த மனிதன் உருவாக்குகின்ற அந்த நெருப்பு இருக்குல்ல, இதுக்கே இவ்வளவு பவர் இருக்குன்னா, அந்த ஒரு மடங்குக்கே இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னா, அதே இந்த மனிதனை நம்ம சாகடிக்கிறதுக்கு இதுவே போதுமே. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? ஒரே ஒரு மடங்கு நெருப்பை இங்க கொடுத்துட்டு மீதி 69 மடங்கு அந்த பவரை, அந்த நெருப்புடைய தன்மையை, அந்த பாகத்தை அல்லாஹ் நரகத்திற்கு கொடுத்திருக்கின்றான். அப்போ அந்த அல்லாஹுடைய தூதர் இடத்துல அந்த சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே, இந்த உலக நெருப்பே போதுமானதே இந்த மனிதனை தண்டிப்பதற்கு, இன்னும் நரகத்திலே போடுவதற்கு, இன்னும் அவனுக்கு வேதனை கொடுப்பதற்கு இந்த நரகத்தின் ஒரு மடங்கு நெருப்பே போதுமே. எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 69 மடங்கை அல்லாஹ் எதற்காக வைத்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது, உலக நெருப்பை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் நரகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்போ அந்த நரகம் என்பது நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. அப்படியே தளவென்று அப்படியே தகன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். நாம் கற்பனையே செய்ய முடியாது. அதான் அந்த நரகம் சொன்னுச்சுல்ல, அப்படியே ஒன்னோடு ஒண்ணு. அதாவது இப்ப ஒரு காடு, ஒரு மலை, அப்படிலாம் ஒரு, அதாவது காட்டு தீ மாதிரி ஒரு எரியுதுன்னு பாருங்களேன். அப்படியே அங்க இங்கன்னு தாவி தாவி புடிச்சு எரிஞ்சு அப்படியே எல்லாம் எரிஞ்சு கொத்து கொத்தாக உழும். கண்ணெதிர சில விஷயங்களை நம்ம பாக்குறோம். அது மாதிரி அந்த நரகத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதி அப்படியே சேர்ந்து புடிச்சுக்கிட்டு எரியக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை நாம கொஞ்சம் சிந்திக்க கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹு இடத்துல அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த ஹுத்தமா என்றால் அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நெருப்பு என்று சொல்றானே, அதிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் நாம் பாதுகாப்பு பெறக்கூடியவங்களாக இருக்கணும். சாதாரணமா சிந்திச்சு பாருங்களேன். இப்ப நம்ம சமைக்கிறோம், கையில ஏதாவது ஒரு குக்கர் மூடியோ அல்லது ஏதாவது ஒரு தண்ணியோ ஏதாவது ஒரு சூடோ ஒரு பாலோ கஞ்சோ ஊத்திக்குதுன்னு வைங்களேன், அந்த சூட்டே நம்மளால தாங்க முடியல. இந்த தோல் தான் வேதனையை உணரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அந்த தோல் தான் இந்த மனிதனுக்கு வேதனையை உணரக்கூடியதாக இருக்கு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்திலே தூக்கி போடும் பொழுது, அந்த பாவிகளை போடும் பொழுது, அந்த மனிதன் அங்கே வாழவும் மாட்டான்,
சாகவும் மாட்டான். இப்ப இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட வேதனை இப்படி வரும் பொழுது அவனுக்கு ஒரு கட்டத்துல மரணம் வந்துடுது. ஆனால் மறுமையில நாளைக்கு மறுமையிலே அவனுக்கு அங்கே நிம்மதியாக வாழவும் முடியாது, நிம்மதியாக மரணிக்கவும் முடியாது. அவன் அப்படியே வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரக நெருப்பில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.